இப்போ சத்தியமங்கலத்துலேருந்து ஒரு கஸ்டமர் வந்து நம்மளை தேடி வந்திருக்காரு. நம்ம சேவேஜ் கஸ்டமருக்காக சர்வீஸ் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்மகிட்ட வந்திருக்காரு. ஸோ எலக்ட்ரிக்கல் ஒர்க் ப்ளஸ் இன்ஜின் ஆயில், அதுக்கப்புறம் ஜென்ரல் செக்கப் வேலையெல்லாம் வந்து அவருக்கு வந்து முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. நல்லா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நல்லா ரெஃபர் பண்ணுங்க ப்ரோ. நல்லா சர்வீஸ் பில்லு மறக்காமல் இந்த 600 + டேக்ஸ் பில் மட்டும் பே பண்ணிடுங்க. ஸோ ஹாப்பி மோட்டாரிங் ஹபிபி, கம் டு சேவேஜ் கஸ்டம்ஸ். சத்தம் போடுங்கடா. கோயம்புத்தூர் காய்ச்சிருக்கு வாங்க சேவேஜ் கஸ்டம்ஸ். ஹலோ கைஸ், குட் ஈவினிங். ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் நான் உங்கள்கிட்ட எந்த டிசன் பைக்கர். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பாபி பேபி இருக்கு இல்லையா, பாபி பேபி வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் மாற்றிட்டு, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் ஒரு ஃபன்னான ஒரு சர்வீஸ் ரிலேட்டடான வீடியோவாக இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கனும் தட்டி விட்டுக்கோங்க. வாங்க 3 ஃபெலோஸ் என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்த்துட்டு வரலாம். பாபி சொல்லுங்கள், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அழகாக இருக்கீங்க. இல்லை பிறந்தது தெரியாமல் கேட்டேன். பேட் ஃபெலோ, வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறேன். அதான் கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாபி வண்டிக்கு சீட்டை கழட்டி ஒட்ட போறேன். இவர் வந்து சீஃப் மெக்கானிக் நம்பர் 1. அங்கே ஒரு சீஃப் மெக்கானிக் நம்பர் 2 கீழே உட்காந்துருக்காரு. அவரை போய் பார்க்கலாம் வாங்க. இன்னும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹாய் சொல்லுங்க நம்ம வியூவர்ஸ்க்கு. RS200 நிறைய பேர் வச்சிருக்காங்க. ஆனால் பாபி மனசுல என்ன நினைப்பு அப்படின்னா, அவர் மட்டும்தான் RS200 வச்சிருக்காங்கிற ஒரு நினைப்பு பாபிக்கு. ஏங்க பாபி, அவர் வண்டி வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு அவரே நினச்சிக்குவாரு, பீத்திக்குவாரு, பெனாத்திக்குவாரு. ஐயோ ஓ மை காட், இந்த RS200 எவ்வளோ செக்ஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு வண்டியை பார்த்து வந்து ருசிச்சு அப்படியே அந்த அழகை பார்த்து ஸ்டோரி போட்டுக்குவார். நேற்று வந்து டியூக் 390 வாங்கணும்னு போய் பேசிட்டு இருந்தா, இன்னைக்கு RS200 இருக்கிறான். கப்ளர் டு கப்ளர் கொடுத்தாம ஒயரை கட் பண்ணி வச்சிருக்கான். டேய் அது செட் ஆகலடா. டாம் இவ ராதா மாமா காய் சொல்லு. டாம் இங்க வா. டாம் ஹாய் சொல்லு. ஏன் டாமுக்கு யாராவது ஹாய் சொல்லுங்கடா. ஸோ கைஸ், நம்ம பாபி வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாபி வந்துட்டு எலி கடிச்ச மாதிரி இங்கே குதறி வச்சிருக்காரு. அதனால மெயின் ஃபியூஸ் பிடுங்கிருச்சு. நம்ம சீஃப் மெக்கானிக் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபியூஸை தேடிட்டு இருக்காங்க. பாபி, உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? இந்த வண்டி மாடிஃபை பண்ணுறேன்னு சொன்னீங்க, ஓகே, நல்லா பண்ணி வைக்கக்கூடாது. இங்கே பாருங்க, 15 amps ஃபியூஸ் வந்து நம்ம வண்டியில் போயிடுச்சு. என்ன போட்டுடுறோம், இந்த ஒயர் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஏதோ ஷார்ட் சர்க்கியூட் அதனால இங்கே 15 amps ஃபியூஸ் இருக்கும் இல்லையா. 15 amps ஃபியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் லைட் சர்க்கியூட் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகிப்போச்சு. மச்சான் வந்து பார்த்தீங்கன்னா 15 amps ஃபியூஸை கண்டுபிடிச்சிட்டா. அப்போ இனிமேல் நீங்கள் RS200 சிலத்துட்டு போட்டு வண்டியோட யூசர் மேனுவல் பண்ணிங்க. வண்டி எப்படி மாடிஃபை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணுங்க. ஸோ நம்ம பாபி வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆயில் வாங்கியாச்சு. 20W50 ஆயில் வாங்கியிருக்கோம். ஆயில் ஃபில்டர் வாங்கிட்டோம். அந்த ஆயில் ஃபில்டர் தான் மாற்ற போகிறோம். 2 இண்டிகேட்டர் மாற்ற போகிறோம். ஏன்னா பாபி வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிற 2 இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் போயிருச்சு. நான் வந்து பாபி டாப்புமே படித்து சொன்னேன், நம்ம காத்தால வீடியோ எடுக்கலாம், அப்போ தான் வீடியோ தெளிவாக வரும் அப்படின்னேன். பட் பாய்ஸ் வந்து நைட் நேரம் எதோ சம்பவம் பண்ணிட்டாங்க. அதனால அந்த ஒட்டு போட்டு வந்து அதை ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இன்னொரு விஷயம் வந்து இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த பாபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காசுக்கு ஆக மாட்டேன், சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. பாபி இந்த மூஞ்சை காட்டுங்க. ஒரு காசுக்கு ஆக மாட்டேன். இந்த வண்டியை மாடிஃபை பண்ணி வச்சிருக்கேன்னு மட்டும்தான் பேர். இந்த வண்டி மெயின்டைன் பண்ணுறதே கிடையாது இந்த பாபி. நம்ம வண்டி பாருங்க, சூப்பரா இருக்கும். உங்களை ஜாலியா ஊரை சுத்தி காட்டுறேன். நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. சாவியை போடுங்க. என்ன எரியல? எப்படா இது புடுங்குச்சு அதுக்குள்ள? பாபி எதுக்கு பாபி இந்த மாதிரி மட்டமான பிரேக் லைட்னா வாங்கி மாட்டீங்க? அது ஒட்டி 2 வருஷத்துக்கு மேல ஆகுது, இன்னும் எரிஞ்சிட்டு இருக்கு. இப்ப இது அதுதான் லூஸ் கனெக்ஷன் இருக்கு. கைஸ் ரெடியா? இப்போ எரியுது. ஃப்ளிக்கர் ஆகுதுடா. என்னாச்சு? இண்டிகேட்டர் ஒண்ணுமே எரிய மாட்டேங்குது. சம்திங் ராங் ஆஃப் திஸ் பைக். இருங்க, அதை என்னன்னு செக் பண்ணிட்டு சொல்கிறேன். கைஸ், நம்ம பாய்ஸ் வந்து இண்டிகேட்டர் கனெக்ஷனை கண்டுபிடிச்சிட்டாங்க. எங்க இண்டிகேட்டர் எரியுதா? அதுல எரியும் மச்சான். ஜிகு 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 ஜிகுன்னு எரியுது. அதுல எரியும். பிரேக் ரைட். இப்போ பிரேக் புடி. பிடிக்காது. இல்ல
அப்படி நல்லா கலாய்ட்டு நல்லாவே இல்லை இந்த ஓ என்ன டூல் செட் வந்திருக்கீங்க உங்க மனசுல பெரிய மெக்கானிக்னு நினைப்பா. டேய் நான் வந்து அந்த காலத்திலேயே வந்து வேணாம் சொல்லுவேன். உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு எனக்கு தெரியும். நீ ஊரை ஏமாத்தாத டேய். கைஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் தான் சீஃப் மெக்கானிக். இவன் வந்து ஏமாத்திட்டு இருக்கா பாருங்க, பிளாஷ் லைட் பிடிச்சிட்டு இருக்கான் பாருங்க. டேய் எனக்கு தெரியும் உன்னை எதுக்கு வச்சிருக்காங்க, பிளாஷ் லைட் பிடிக்கிறதுக்கு நின்றுட்டு இருக்க. நான் தான் உனக்கு நீ கண்டென்ட் கொடுக்குறேன். இன்னொன்னு என்னாச்சுன்னா பாபி வந்து இது போன பிரேக் லைட் மாட்டிருக்கா. அப்படி இதுக்கு முன்னாடி இண்டிகேட்டர் கனெக்ஷன் கொடுக்கல. நம்ம சீஃப் மெக்கானிக் ராதா வந்து கஷ்டப்பட்டு கனெக்ஷன் கண்டுபிடிச்சு இந்த கொடுத்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க மீனு, உங்களுக்கு டூல் பாக்ஸ் வேணுமா? மீனு 2 நிமிஷம் வந்தாரு. இந்த கேமரா மட்டும் பிடிச்சுக்கோப்பா ஸ்மால் பாய். பாபி உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. ஸோ அடுத்த ப்ராசஸ் வந்து நம்ம மெயின் மெக்கானிக் இன்னும் வந்து ஆயில கழட்ட போறாரு. ஆயில் கழட்டுறதுக்கான ட்ரே பார்த்தீங்கன்னா இதுதான் ஆயில் ட்ரே. இந்த ஆயில் ட்ரே வச்சு தான் இன்னைக்கு நம்ம வந்து ஆயிலை கழட்ட போகிறோம். ஸோ எங்ககிட்ட ஆயில் ட்ரெயின் ட்ரே இல்லாத காரணத்தினால இந்த குடத்தோட பாதி பீஸை கட் பண்ணி இங்கே வச்சுருக்கோம். வண்டியோட இன்ஜின் ஆயில் லெவல் கெப்பாசிட்டி எவ்வளோ? 1,300 ஆயில் வாங்கியாச்சா? வாங்கியாச்சு. ஓகே. இந்த RS2 இந்த இது போன RS200 ஆயில் கெப்பாசிட்டி வந்து 1300. சரிங்களா? பாருங்க பாபி பாத்தீங்களா இல்லையா, வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த ஃபிளாஷ் லைட்டை ஆஃப் பண்ணல. அது மட்டும் தான் அவன் வேலையை, அது மட்டும் தான் தெரியும் பாபிக்கு. பாபி இனிமேல் நீங்க உங்க வண்டி சர்வீஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாவேஜ் கஸ்டம்ஸ் கொண்டுவாங்க. சரிங்களா? வரைக்கும் உங்க சாவேஜ் எங்க சர்வீஸ் பண்றீங்க? ஷோரூம்ல. இனிமேல் நீங்க வந்து சாவேஜ் கஸ்டம்ஸ் கொண்டு வாங்க. எங்க சீஃப் மெக்கானிக் நம்பர் 1 வந்து ராதா, அவர் பார்த்துப்பாரு. நம்பர் 2 நம்ம வினு. இவங்க 2 பேரும் நம்ம வண்டியை வச்சு எல்லா வண்டி டேக் ஓவர் பண்ணி சர்வீஸ் பண்ணி முடிப்பாங்க. சரியா? நம்பிக்கை நாணயம், அதுதான் சாவேஜ் கஸ்டம்ஸ். நம்ம சாவேஜ் கஸ்டம் பாய்ஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு 3 டீ சூடா, ராதாக்கு வந்து ஒரு உளுந்து வடை. பாபி உங்களுக்கு என்ன பருப்பு வடையா? எனக்கு எதுவுமே வேணாம். அப்ப எனக்கு ஒரு பருப்பு வடை, வினுக்கு ஒரு போண்டா. இதுதான் நம்மளோட ஆயில் ட்ரெயின் ட்ரே. ஸோ ஆயில் எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஆயில் ரீஃபில் மட்டும் பண்ணால் போதும். பாபி வண்டி புகந்துருச்சு. நம்ம சாவேஜ் கஸ்டமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யறதுக்கு போதுமான இடம் இல்லாத காரணத்தினால் நம்ம வீட்டு முன்னாடியே வச்சு நம்ம வந்து சர்வீஸ் பண்ணிருக்கோம். ஆனால் அந்த இது போன பாபி வந்து பார்த்தீங்கன்னா தேரவே மாட்டான். இவ்வளோ நேரம் ஃப்ளாஷ் லைட் பிடிச்சிட்டு இருந்தான். இப்போ என்னன்னா அவன் லவர்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கேன். சர்வீஸ் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 600 rupees வருது, ப்ளஸ் ஜிஎஸ்டி ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி நீங்கள் கொடுத்துருங்க. கடை திறந்து முதல் நான் தான், நீங்கள் தான் மொதல் கஸ்டமர். வெல்கம் பேக் டு சாவேஜ் கஸ்டமர்ஸ். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ட்ரெயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஆயில் ஃபில்டரில் ஆயிலில் வந்து லிக் பண்ணி அப்படியே மாட்டியாச்சு. அதுக்கப்புறம் ஓரிங்கும் மாட்டிட்டோம். அடுத்தது இதுதான் ஆயில் ஃபில்டர் கேப்பு. ஸோ இதில் வந்து 2 போல்ட் இருக்கும். இதை கழட்டி மாட்டிட்டு அதுக்கப்புறம் இது இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த ட்ரெயின் கேப்பை கழட்டி அந்த 1300 ml ஆயிலை வந்து உள்ளே ஊற்றணும். ஃபஸ்ட் டைம் நம்ம பாபி வண்டிக்கு வந்து மோட்டர் ஊற்றுறோம். இது வரைக்கும் பாபி வந்து என்ன ஆயில் ஊற்றிட்டு இருந்தாருன்னா வந்து வெறும் 100 ரூபா ஆயில் வந்து பாபி ஊற்றிட்டு க்ரூட் ஆயில் ஊற்றி வண்டியை வந்து கண்டமாக வச்சுருந்தாரு. இப்போ வந்து நம்ம மோட்டர் போட்டு வண்டிக்கு உயிர் கொடுக்க போகிறோம். ஃபனல் இல்லை, இது என்கிட்ட ஐடியா இருக்குது. இரு கைஸ் ஒரே நிமிஷம்ங்க. இந்த இலைய கழட்டணும். இந்த இலைய வந்து இதுக்குள்ளே வச்சு ஆயில் ஊற்றுங்க கைஸ். நம்ம கிட்ட வந்து இப்போ ஃபனல் இல்லாத காரணத்தினால நம்ம ஆயில் வச்சு இலையவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபனலாக யூஸ் பண்ணிருக்கோம். ஊற்று மச்சான் லொபக்குன்னு ஊற்று. ஓகே மச்சான், சூப்பர் மச்சான். பாபி பாத்தியா உன் வண்டிக்காக நாங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுலேருந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பண்றீங்கன்னு எனக்கு புரியல. என் சைடு வேலை முடிச்சிட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வயரிங் அண்ட் ப்ளஸ் இண்டிகேட்டர் ஃபிக்சிங். ஓ, நீங்க இந்த வண்டியோட எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா? நம்ம பாபியோட வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தற்போது ஆயில் மாற்றியாச்சு. ஆயில் வாங்கிட்டு வந்து ஆயில் மாற்றிட்டோம். அதுக்கப்புறம் 2 இண்டிகேட்டர் போச்சு பின்னாடி. ஸோ அந்த 2 இண்டிகேட்டரும் அப்படியே கனெக்ஷன் கொடுத்துட்டு இந்த 2 மேஜரான ஒர்க்கு மட்டும் நம்ம பாபியோட வண்டியில் பார்த்துருக்கோம். நாளைக்கு இந்த வண்டி ரோட்டில் ஓடுதா இல்லையான்னு பார்த்துட்டு தான் இனிமேல் இந்த வண்டி சர்வீஸ் பண்ணணுமா இல்லையாங்கிறத நாங்கள் டிசைட் பண்ண போகிறோம். பாபி உங்கள் வண்டியில் இண்டிகேட்டர், பிரேக் லைட், எலக்ட்ரிக்கல் ஒர்க் சொல்லியிருந்தீங்க. அந்த ஒர்க் முடிஞ்சாச்சு. இங்கே பாருங்க, பிரேக் லைட்லாம் நல்லா எரியுது. ஆயில் சேஞ்ச் பண்ண சொன்னாரு. எங்கள் வினு வந்துட்டு 4 இண்டிகேட்டர் எரியும். 4 இண்டிகேட்டர் எரியும். ஆயில் சேஞ்ச் பண்ண சொன்னீங்க. எங்கள் சீஃப் மெக்கானிக் வினு வந்து ஆயில் மாற்றிட்டு அப்படி. இப்போ நீங்கள் சாட்டிஸ்ஃபைடா? ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். பயமா இருக்கு. நல்லா இருக்கா? இப்போ நீங்கள் தான் வந்து நம்ம சாவேஜோட மொதல் கஸ்டமருங்கிறதால
உங்களுக்காக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 599 பண்ணி தரோம் சர்வீஸ் காஸ்ட்டு. எங்கள் சேவேஜ் கஸ்டம்ஸ் வந்து கொண்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக நாங்கள் க்ளீன் பண்ணி தருவோம். இங்கே பாருங்கள், அவர் க்ளீன் பண்ணி தருவாங்க. ஸோ கைஸ், சத்தியமங்கலத்துலேருந்து ஒரு கஸ்டமர் வந்து நம்மளை தேடி வந்திருக்காரு. நம்ம சேவேஜ் கஸ்டமருக்காக சர்வீஸ் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்மகிட்ட வந்திருக்காரு. நினச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சர்வீஸ் வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். எங்கள் சீஃப் டெக்னீஷியன் வேணும், அப்புறம் நம்மளது வந்து சீஃப் டெக்னீஷியன் ராதா, இவங்க 2 பேர் தான் இந்த வண்டி வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் ஒர்க் ப்ளஸ் இன்ஜின் ஆயில், அதுக்கப்புறம் ஜென்ரல் செக்அப் வேலையெல்லாம் வந்து அவருக்கு வந்து முடிச்சு கொடுத்துருக்காங்க. சொல்லுங்க ப்ரோ, உங்களுக்கு யார் வந்து நம்ம சேவேஜ் கஸ்டம்ஸ் ரெஃபர் பண்ணாங்க ப்ரோ? ப்ரோ நாமளா தான் ப்ரோ ரெஃபர் பண்ணிட்டோம். இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு நம்ம பேஜ் போகிறேன். எங்கள் பேஜ் பார்த்தீங்களா? ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. நல்லா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நல்லா ரெஃபர் பண்ணுங்க ப்ரோ. அங்கே நல்லா சர்வீஸ் இல்லை ப்ரோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காமல் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிருக்கோம் ப்ரோ. நாங்கள் நல்லா நீட்டாக சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். தேங்க்ஸ் ப்ரோ. மறக்காமல் இந்த 600 ரூபா ப்ளஸ் டேக்ஸ் பில் மட்டும் பே பண்ணியிருக்கோம். நம்ம பாபி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர். ஸோ ஹாப்பி மோட்டாரிங் ஹபிபி, கம் டு சேவேஜ் கஸ்டம்ஸ். சத்தம் போடுங்கடா. துபாயா, கோயம்புத்தூர் கோயம்புத்தூருக்கு வாங்க. ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், பாபி சர்வீஸ் எப்படி இருந்தது? சர்வீஸ் வந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா டெயில் லைட்டில் வந்து நிறைய பிரச்சனை இருந்துச்சு. நினச்சிருந்தா ஏனோ தான் பண்ணியிருக்கலாம். பட் இல்லை, எனக்காக வந்து இல்லை. பட் பொதுவாகவே நார்மலாகவே வந்து அந்த ஒர்க் வந்து பண்ணால் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற மென்டாலிட்டியோட தான் பண்ணாங்க. இப்போ அதாவது டெயில் லைட்டில் வந்து இண்டிகேட்டர் சேர்த்து எரிய கொடுத்துருக்காங்க. அப்போ 4 இண்டிகேட்டர் எரியுது பின்னாடி எனக்கு. ஸோ அதோட ப்ளஸ் பாயிண்ட்டு. வண்டி வந்து கழட்டினதையும் எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஹேபிட் இருக்கும் பார்த்தீங்களா. என்னதான் வண்டி வந்து பிரிச்சாலும் அது தொடச்சிட்டு தான் திரும்ப மாட்டணுங்கிற ஒரு ஹேபிட் இருக்கும். பட் ஜென்ரலாகவே உங்களுக்கு வருது. ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஜென்ரல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எதுவும் இல்லை, உங்களுக்கு ஆயில் ஃபில்டர், ஸோ என்னென்ன ஆக்சரிஸுமோ அதை மட்டும் வாங்கிட்டு வாங்க. நம்ம சைட்லேருந்தே நம்ம உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவோம். வித்தின் ஒரு 1/2 hour 20 minutes உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் இந்த பைக் வந்தாலும். அவ்வளோதான். ஓகே கைஸ், ஸோ வந்து ஜோக்ஸ் அப்பார்ட் இவ்வளோ நேரம் கொஞ்சம் ஃபன்னாக தான் போயிட்டு இருந்தது. பட் வந்துட்டு சும்மா ஜாலியாக தான் ஆரம்பித்தோம் வந்து சர்வீஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி பாபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வாங்கிட்டு வந்து ஆயில் மாற்றணும், ப்ளஸ் கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கில் இருந்தது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணியாச்சு. இன்கேஸ் நீங்கள் யாராவது உங்கள் வண்டிக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு டிஎம் பண்ணுங்கள், சர்வீஸ் பண்ண ட்ரை பண்ணலாங்க. ஸோ அவ்வளோதாங்க, இதோட அந்த வீடியோ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் தட்டி விட்டுக்கோங்க. ஸோ சைனிங் ஆஃப் TN37 பைக்கர், பாபி, ராதா, வினு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சைனிங் ஆஃப் TN37 பைக்கர். கேட்ச் அகைன் நெக்ஸ்ட் vlog. பெந்து தெரிஞ்சதுக்காக அப்படியே ஒரு பாய் சொல்லிட்டு விட. பாய்.